எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டி திமுக அரசை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. அந்த விமர்சனங்களுக்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை பாதுகாத்து வரக்கூடிய காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கெட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். மேலும் இது தொடர்பான தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். சட்ட ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வந்து குவிகின்றன என்றும் எதிர்க்கட்சிகள் செட் செய்ய நினைக்கக்கூடிய நெரேட்டிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். சட்டப்பேரவையில் வினாவிடை நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முயன்றார். அப்போது நேரமில்லா நேரத்தில் எது குறித்து பேசுகிறோம் என்பதை அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தெரியப்படுத்த வேண்டுமென சபாநாயகர் அப்பாவு கூறினார். இதையே அவை முன்னவர் துரைமுருகனும் கூறிய நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரபை கடைபிடிக்கவில்லை என்றால் பேசுவதற்கு அனுமதிக்காதீர்கள் என கூறினார். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அது எந்த மாற்றம் கிடையாது. இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சித்ததாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் அப்பாவு நாள் முழுவதும் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர். சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். காவலரை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதிமுகவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி உசிலம்பட்டி காவலர் கொலைக்கு குடும்ப பகையே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த காவலர் தன்னுடைய டியூட்டியில் இல்லாமல், பணியில் இல்லாமல், தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு என்னவாக இருக்க முடியும்? காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று EPS கூறுவது கண்டனத்திற்குரியது என்றும் அமைச்சர் கூறினார். பொதுவாக ஒரு பேப்பர்ல எழுதும்போது சிலர் போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலறச் செய்தவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் பயன்படுத்தியதை பஞ்ச் டயலாக் போன்று கூறி சட்டப்பேரவையில் கைத்தட்டலை வாங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சட்டப்பேரவையில் தான் பதில் கூறும்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஒருமுறை கூட அவையில் இருப்பதில்லை என்று குற்றம் சாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து விமர்சித்தார். கார் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பொழுது அண்ணன் உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட் மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதும் எதிர்த்தவர்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடத்தப்பட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி கூறினார். ஊழலை மறைக்க தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை திமுக கையில் எடுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார்.
தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மத்திய பாஜக அரசு அநீதி இழைப்பதாக திமுக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா, தொகுதி மறுசீரமைப்பு செய்வதால் யாருக்கும் எந்த அநீதியும் ஏற்படாது என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறினார். திமுக தனது ஊழலை மறைக்கவும், வரவிருக்கும் தேர்தலில் உடனடி தோல்வியை தடுக்கவும் மொழி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைகளை எழுப்பி வருவதாக கூறினார். तमिलनाडु की जनता समझती नहीं है। फिर भी जब उन्होंने उठाया तो मैं बहुत स्पष्ट कर देना चाहता हूं कि भारतीय जनता पार्टी की सरकार की ये नीति है, मोदी जी की नीति है। डिलिमिटेशन जब भी होगा किसी को 0.001% भी अन्याय नहीं होगा। மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை தமிழில் கொண்டு வராததால் திமுக அரசு தமிழர்களுக்கு எதிரானது என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார்.